குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7 trianglesல exercise 7.4ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, in the given figure PR is greater than PQ and PS bisects angle PQR. அதாவது அவங்க கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிள்ன்றது. PR அதாவது இந்த சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, PRன்ற சைடு PQவை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ன்றது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா QPR அதாவது QPRன்ற இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது, அப்படின்னா சரிபாதியாக பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSR எல்லாமே ஆங்கிளில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ PSR இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் PSQ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள், அதாவது இந்த பக்கம் இது 90 டிகிரி கிடையாது, ஜஸ்ட் சும்மா ஒரு மீடியன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதாவது பைசெக்ட் பண்ணதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர 90 டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லலை. ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் தட் இஸ் PSRம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா PSQவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட இது சின்னதாக இருக்குது. தட் இஸ் PSQ வந்துட்டு சின்னதாக இருக்குது, PSR வந்துட்டு பெருசாக இருக்குது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். என்ன கொடுத்துருக்குறாங்க? PR இஸ் கிரேட்டர் தேன் PQ. ஸோ கொஞ்சம் சில சம்ஸாவே நம்ம எப்படி தான் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடு பெருசாக இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பெருசாக இருக்குது, அல்லது எந்த ஆங்கிள் பெருசாக இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு பெருசாக இருக்குது. இந்த கான்செப்டை இந்த எக்ஸசைஸில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ PR இஸ் கிரேட்டர் தேன் PQன்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால ஸோ என்ன பண்ணலாம்? PR அது எந்த சைடு? இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சைடு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். தட் இஸ் PQ மொத்தமாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ PQR பெருசாக இருக்குது. இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குது? PQ. ஸோ PQன்றது இந்த சைடு, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PRQ. ஸோ எந்த சைடு பெருசாக இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பெருசுன்றதுனால இந்த மாதிரி சைடை வச்சு ஆங்கிளை நம்ம பிரித்து எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன? ஆங்கிள் ஆப்போசிட் டு தி லார்ஜர் சைடு இஸ் லார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அடுத்தது PSன்றது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்டார். எதை பைசெக்ட் பண்ணுது? இந்த Pன்ற ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கிளும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கிளும், அதாவது P ஆங்கிளாக வச்சிருக்கக்கூடிய இந்த சைடும் ஆங்கிள் வைஸ் ஈக்குவல். அப்படின்னா எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QPS இந்த ஆங்கிளும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா RPS. ஸோ இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டர்னு எழுதுனதை ஈக்குவேஷன் 1ன்னும் பைசெக்டாரை வச்சு எழுதுனதை ஈக்குவேஷன் 2ன்னும் சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் PSR அதாவது PSRன்றது எதுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா PQSன்ற ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ வரைஞ்சி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் PQSன்னு வச்சுக்கோங்க. இப்போ PSR சொல்லும்போது இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னும் போது இப்படி தான் போடணும் நம்ம. ஸோ அப்போது PQ என்ன சொல்கிறாங்க? PSRன்றது எதுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PQSக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. அப்போது எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? இந்த PSRை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQR மொத்த லைனையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ PQRையும் QPSஐயும் சேர்த்தா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ PSR இஸ் ஈக்குவல் டு PQR ப்ளஸ் QPS. இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கணும். இப்போ எப்படி இந்த ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு இது எக்ஸ்டீரியர்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு இதை எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லணும். ஸோ இப்போ இதில் எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? PSQன்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ட்ரையாங்கிள் என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PRS, அதாவது PRS. இப்போ இதுக்கு டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ PRS. ஸோ P இங்கே S இங்கே R. இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q. ஸோ அப்போது PSQ அப்படின்ற இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளை எப்படி எடுத்து எழுதலாம்? PRQ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த ஆங்கிளோட SPR அல்லது RPS இந்த ஆங்கிளை சேர்த்தா தான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை வச்சு எழுதுறத ஈக்குவேஷன் 3 and 4ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, செகண்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் சேர்க்குறேன். சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது, இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஆனாலும் நம்ம எந்த சிம்பிள் தான் எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான். ஏன்னா இப்போ இதுக்கு இது ஈக்குவல்னு நான் சொல்கிறோம், ஆனால் இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளோட பெருசாக போகிறது obviously இந்த சிம்பல் தான் வரும். ஸோ அப்போ adding 1 and 2 that is angle PQR plus angle QPS
லெஃப்ட் சைடில் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரைட் சைடில் சேர்த்து எடுத்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஆர்கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர்பிஎஸ். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பிக்யூஆரையும் கியூபிஎஸ்ஸையும் ஆட் பண்ணால் என்ன எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ கிரேட்டர் தேன். அதே மாதிரி இதை செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் ப்ரூவ் ஆயிடுச்சு. தட் இஸ் ஆங்கிள் பிஎஸ்ஆர்ன்றது இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் பிஎஸ்கியூ. ஸோ திஸ் இஸ் பை ஈக்குவேஷன் 3 and 4. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சைடை வச்சு எது பெருசுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறோம். பைசெக்டாரை வச்சு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லிடும். ஒரு ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு இன்னொன்று எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேறு ட்ரையாங்கிள் வேறு. ஸோ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா அது எப்படி ஆட் பண்ணுன்றது தேர்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இன்னொரு ட்ரையாங்கிளை வச்சு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் போட்டிங்கன்னா அதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆட் பண்ணும்போது நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது தேர்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஆன்சர்ஸாக இருக்கிறதுனால ப்ரூவன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.